ஹாய், வெல்கம் டு ஜோகா விலாக்ஸ். தோல்வியால் துவண்டே போனாலும் அஞ்ச மாட்டேனா. இப்போ எங்கே வலிக்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போக வலிக்க நிற்கிறேன். தியேட்டருக்கு ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படம் பார்க்க போகிறோம். அங்கே ஒரே ஒரு கேண்டீனாக இருக்குது. அந்த கேண்டீனில் போயிட்டு சோளப்பொரி கேட்டால் இந்த லோண்டு ஒரு சோளப்பொரிக்கு 300 இந்த லோண்டு 3 சோளப்பொரிக்கு 300 அப்படின்னா சரி வராது. இந்த முறை போகும்போது என்ன செய்ய போகிறேன், 3 பொக்கெட்டையும் 3 சோளப்பொரியும் 3 பொக்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் இடுப்புகள் ஒன்று அடித்து உள்ளே கொண்டு போகிறேன். பெரிய ஷர்ட்டு போட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு தியேட்டரில் போயிருப்பீங்க, பெரிய ஷர்ட் போட்டிங்கன்னா இப்போ பாருங்க அப்படி கவக்கர் அடிக்குது. இப்படி அடிச்சிட்டிங்கனாலும் தெரியாது. இது சரியாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தாச்சு. பார்த்தா நான் செய்த வச்சிருக்கிறியாடா. தோல்வியால் துவண்டே போனாலும் அஞ்ச மாட்டேனா. ஹாய், வெல்கம் டு ஜோகா விலாக்ஸ். தோல்வியால் துவண்டே போனாலும் அஞ்ச மாட்டேனா. இப்போ எங்கே வலிக்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போக வலிக்க நிற்கிறேன். தியேட்டருக்கு ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படம் பார்க்க போகிறோம். படம் பார்க்க போகிற பிரச்சனை இல்லை. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடவேளை விடுவாங்க. இடவேளை விடும்போது அங்கே ஒரே ஒரு கேண்டீனாக இருக்குது. அந்த கேண்டீனில் போயிட்டு சோளப்பொரி கேட்டால் இந்த லோண்டு ஒரு சோளப்பொரிக்கு 300 இந்த லோண்டு 3 சோளப்பொரிக்கு 300 அப்படின்னா சரி வராது. இந்த முறை போகும்போது என்ன செய்ய போகிறேன், 3 பொக்கெட்டையும் 3 சோளப்பொரியும் 3 பொக்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் இடுப்புகள் ஒன்று அடித்து உள்ளே கொண்டு போகிறேன். மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன சோளப்பொரி தியேட்டருக்கு என்னென்ன கலவாக சோளப்பொரி கொண்டு போகிறேன்னு காட்டுறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம். இப்போ ஃப்ரெண்ட் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். மூணு சோளப்பொரி வண்டியாச்சு. இந்த ஒரு சோளப்பொரி மட்டுமே 300 சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை பொக்கெட் அடிக்க போகிறோம். ஏன் பெரிய ஷர்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் அப்படி என்னென்னு சொல்கிறேன் கடைசியாக எப்பயுமே பெரிய ஷர்ட்டு போட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு தியேட்டரில் போயிருப்பீங்க, பெரிய ஷர்ட் போட்டிங்கன்னா இப்போ பாருங்க அப்படி கவக்கர் அடிக்குது. இப்படி அடிச்சிட்டிங்கனாலும் தெரியாது. நார்மலாக பெரிய ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கும். நார்மலாக கேஷுவலாக போக வேண்டியதான். வாங்க தியேட்டருக்கு போவோம். தியேட்டருக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன 5 பேர் நிற்கிறதால இன்றைக்கி போடுவாங்கன்னு சந்தேகத்தில்னு சொன்னாங்க. அப்போ யோசிச்சுட்டு அதில் நின்றுக்கிட்டு இருந்தோம். என்னடா 20 பேர் வந்தால் தான் போடுவாங்களாம் நோமலா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா மயக்கம் நெஞ்சில் என்ன கட்டவுண்டு பார்த்தீங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள கொண்டு வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இப்படி பவுனியாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடலாம். மற்ற இடங்கள் அப்படி தெரியலன்ற ஊரில் சும்மா விட்டுருவாங்க. ஆனால் கடை வச்சு வெளியே வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வவுனியாவில் வந்து தியேட்டருக்கு வவுனியாவில் இந்த தியேட்டருக்கு நீங்கள் கலவாக கொண்டு அப்படின்னா பெரிய சீட்டாக போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள கொண்டு வந்தாச்சு. மற்ற 2 மீன் பொக்கெட் நான் ஃபில்முறையை கொடுத்துட்டேன். உள்ளே இருக்கேன். அவங்க உள்ளே போவோம். இது எப்படி இங்கே வந்து இந்த பக்கெட் வந்து இங்கே வந்து 300 நான் வெளியே பண்ணி வந்து ஒரு 60 ஓகே. இப்படிதான் அவங்க சேவை. அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், சோடா பண்ணாங்க. வீடியோ எடுக்க வந்துட்டேன். எது சூடாக வேண்டியிருக்கேன். இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து சொல்லுவாங்க 600 சொல்லுவாங்க. 600 சொல்லுவாங்க. இது சரியாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தாச்சு. பார்த்தா நான் செய்த வச்சிருக்கிறியாடா. இப்போ ஒரு இது ஆட்டையை போட்டு உள்ளே கொண்டு வரேன்டா, ஈஸியாக கொண்டு வரலாம். சரி பார்த்தீங்களா, 3 பக்கெட்டும் கொண்டு வந்தாச்சு. உள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. படம் போட்டோன்னு நாங்கள் பார்க்க வேண்டியதான். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா 9-10 படம் பார்த்து முடிச்சாச்சு. இதே போல் இங்கே வந்தால் சரியா விழா கூட என்ன மாதிரி செய்யணும்டா பொக்கெட்டு கடிங்க மறக்காமல்.